ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் பைரி. ஜானோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். ஜான் சரண்யா மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம், இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட், இந்த புறா வளர்க்கறது, இந்த புறா வச்சு மேட்ச், எல்லாமே நம்ம நிறைய இடத்துல இந்த கோழி சண்டை பார்த்துருப்போம், கோழி வளர்க்குறது எல்லாமே பார்த்துருப்போம். பட் இந்த புறான்னு வரும்போது அது ரொம்பவே மக்கள் அதிகமாக அவேராக இருக்க மாட்டாங்க. அது இன்னும் எப்படி வளர்க்குறாங்க, அது வச்சு எப்படி மேட்ச் நடக்குதுன்னு. பட் அதில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி டைரக்டர் படம் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாகர்கோவில் சைடில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படிங்கிறப்போ அந்த நாகர்கோவில் மக்கள்லாம் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்களுடைய லாங்குவேஜ், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை முன்னாடி எடுக்கவே முடியும். ஸோ டைரக்டருடைய மெனக்கெடல் படத்தில் தெரிஞ்சு. படத்துடைய கதை, அந்த ஊர் சைடில் புறா வச்சு மேட்ச் நடக்கக்கூடிய ஒரு கேங்ஸ் இருக்கு. ஹீரோ அந்த கேங்ல ஒரு மெம்பரா இருக்காரு. ஒரு கட்டத்துல படத்துடைய வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் அந்த புறா சண்டை ஒரு மேட்ச் நடக்குது. அதுல வில்லன் சீட்டிங் பண்றாரு அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. ஆனால் ஹீரோனால ப்ரூவ் பண்ண முடியல. இதனால ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அந்த புறா சண்டைனால உருவான கான்ட்ரவர்சி கடைசியில் எங்க போய் முடியுதுங்கிறதா பைரி படத்துடைய மொத்த கதையை. ஸோ நான் சொன்ன மாதிரியே கதைக்களம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே இந்த படத்தில் இன்வால்வ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கேஸ்டிங் வைஸ் கொஞ்சம் பெட்டராக சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த படம் ரொம்பவுமே நோட் பண்ணக்கூடிய படமாக வந்திருக்கும். ஒரு வெல் நோன் ஃபேஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா மேபி படம் உண்மையை நல்லாவே ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருந்துருந்துச்சு அப்படின்னா படத்தில் இந்த கான்டென்ட் சக்ஸஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி ஓவராலாக டெக்னிக்கல் சைட்லாம் ஆவரேஜாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியும் தவிர வாவ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு நியூ ஃபேஸாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் படத்தை மக்கள் தேடி போய் தியேட்டர்ஸில் போய் கொண்டாடுற அளவுக்கு ஒரு புஷிங் ஃபேக்டர் இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமாக தான் பட்டுச்சு. மற்றபடி இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வித்தியாசமான கதைக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னனால இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய 3 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். இன்ஸ்டாவில் சந்திங்க. அப்புறம் விஜய் கார்த்திக்.